வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியா? இல்ல ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியா? எது வந்து பெட்டரு? நம்ம வந்து எத சூஸ் பண்ணணும்? ஸோ நம்ம ஒரு ஃப்ரெஷரா இருக்கோம். இல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலுமே சரி, இல்ல அதோட லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்ட்ஸ் என்ன? நம்மளோட லேர்னிங் கர்வ் வந்து எப்படி இருக்கும்? ரெசெஷன் அப்ப நம்ம வந்து எந்த மாரி கம்பெனிஸ்ல இருந்தா பெட்டர்? ஸோ இந்த மாரி எல்லா விஷயத்த பத்தியுமே நம்ம வந்து பேச போறோம். ஸோ எண்ட் வரைக்கும் மறக்காம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு ஒண்ணா ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்னா என்ன? சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்னா என்ன? அப்டின்றது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கணும். சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனினா என்ன அப்டின்னா, நம்ம வந்து ஒரு கிளையன்ட்க்கு வந்து வேல பார்ப்போம். அதாவது வந்து ஒரு சர்வீஸோ, இல்ல ஒரு சொல்யூஷனோ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து குடுப்போம். அதாவது எப்டி சொல்றேன் அப்டின்னா, இப்ப டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, அசென்ச்சர் இந்த மாரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ். அவங்களோட ரெவென்யூ எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளையன்ட் குடுக்குற ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து வரும். ஸோ இப்போ வந்து டாட்டால இப்ப டிசிஎஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட் ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. நாளைக்கே வேற ஒரு ப்ராஜெக்ட் வரலாம். ஸோ இந்த மாரி வந்து ப்ராஜெக்ட்டா கிளையன்ட்ட்டேருந்து வர்றது தான் வந்து இந்த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ். இதே வந்து அதுக்கு ஆப்போசிட்டா உள்ளது தான் இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்னா என்னன்னா, அவங்களே அவங்களோட ப்ராடக்ட்ட தயார் பண்ணி, அத அவங்க வந்து விப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள்க்கு இப்ப Google வந்து சர்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது Google சர்ச் என்ஜின். அது வந்து இருக்குல்ல. ஸோ இப்ப Amazonல பார்த்தோம் அப்படின்னா, AWS இருக்குல்ல. ஸோ இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, Apple இருக்குல்ல. Apple வந்து iPhoneஅ வந்து விக்கிறான்ல. ஸோ அதுவே வந்து அவன் அவன் அவனோட ப்ராடக்ட்ட தயார் பண்றான். அத செல் பண்றான். ஸோ இது என்ன அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் என்னவா இருக்கும் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களால வந்து அந்த ப்ராடக்ட்ட வந்து விக்க முடியும். இல்ல அதுக்கு மேல வந்து அத ஸ்கேல் பண்ண முடியும். அத நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு நெனச்சோம் அப்படின்னா, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் அப்படியே ஆப்போசிட். நம்ம கிளையன்ட்க்காக வொர்க் பண்ணுவோம். இன்னைக்கு இல்லன்னா இந்த கிளையன்ட் இல்லன்னா வேற கிளையன்ட். ஸோ இதுதான் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட்க்கும், சர்வீஸ் பேஸ்ட்க்கும் உண்டான மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரலாம். இப்ப நான் வந்து எத வந்து சூஸ் பண்ணணும்? இப்ப நான் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் சூஸ் பண்ணலாமா? இல்ல வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் சூஸ் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு, நான் 2த்துல உள்ள அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் 2த்தையுமே சொல்லிர்றேன். நீங்க அதுக்கப்புறம் வந்து டிசைட் பண்ணுங்க. ஸோ சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, ஈஸியா வந்து என்ட்ரி லெவல் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்டின்னா, நெறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கும். ஏன் அப்டின்னா, நெறைய கிளையன்ட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. நெறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால நமக்கு வந்து உள்ள போம்போது வந்து ஒரு எக்ஸ்போஷர் வந்து ஒரு ப்ராடா வந்து இருக்கும். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜும் இருக்குல்ல. ஸோ இது வந்து அட்வான்டேஜ்ன்னு மட்டும் சொல்ல முடியாது. டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, நமக்கு வந்து அந்த கிளையன்ட் வந்து குடுக்குற டெட்லைன் தான். இப்ப இந்த மாசத்துக்குள்ள முடிக்கணும் அப்டின்னா, அவன் அதுக்கு மேல பே பண்ண மாட்டான். ஸோ அதனால நம்ம அந்த மாசத்துக்குள்ள கண்டிப்பா அத முடிச்சு தான் ஆகணும். ஸோ அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, ஒரு மாரி ரிப்பிட்டேட்டிவா டாஸ்க் வந்து இருந்துட்டே இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஏதோ ஒரு ஃபீச்சர் வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வந்து அ ஒரு கிளையண்ட் வந்து நமக்கு வந்து ரியாக்ட்ல பண்ண சொல்றாங்க அப்டின்னு வச்சுப்போம். ஸோ இன்னொரு கிளையண்ட் வந்து அதே இ-காமர்ஸ் வெப்சைட்ட ஆங்குலர்ல பண்ண சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதாவது நீங்க ஆங்குலரும் லேர்ன் பண்ற மாரி இருக்கும். ரியாக்ட் லேர்ன் பண்ற அது நீங்க ஒரு அட்வான்டேஜ்ன்னு நெனச்சாலும், சேம் இ-காமர்ஸ் வெப்சைட் தான் நீங்க வந்து பில்ட் பண்றீங்க. ஸோ இது எதுல பில்ட் பண்ணா என்ன அப்படின்றது தான் விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான். அது வந்து கிளையன்ட் என்ன நினைக்கிறானோ, அததான் வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த ஓனர்ஷிப் அந்த ப்ராடக்ட்க்கு வந்து நம்ம தான் ஓனர்ன்ற மாரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு அது வந்து ஆக்சுவலா நம்ம ஓனர் கிடையாது. பட் அந்த அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு வரும். ஏன் அப்டின்னா, நம்ம இப்போ ஒரு Amazonல, AWSல ஏதோ வேலை பார்த்துட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்களோட ஓன் ப்ராடக்ட். நம்ம எப்ப வேணா அத வந்து ரிலீஸ் டேட் வந்து அவங்க டிசைட் பண்றது தான். இதுலயும் டெட்லைன்ஸ்லாம் இருக்காது அப்டின்லாம் கிடையவே கிடையாது. இதுலயும் எல்லாத்துலயுமே டெட்லைன்ஸ்லாம் உண்டு. பட் கம்பேரிட்டிவ்லி சர்வீஸ் பேஸ்ட கம்பேர் பண்ணும்போது ப்ராடக்ட் பேஸ்ட்ல வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா, இப்போ வந்து இப்ப iPhone 16 லான்ச் பண்ணான். அவன் வந்து என்ன சொன்னான்னா, விஷுவல் இன்டெலிஜென்ஸ் வந்து குடுக்க போறேன். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்டி இப்டின்னு சொல்லி சுத்திட்டு இருந்தான். ஸோ இதுல வந்து என்ன ஆச்சு அப்டின்னா, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்ப ரிலீஸ் பண்ணல. இல்ல நாங்க ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு ரிலீஸ் பண்றோம். அது அவன் அவன் டிசைட் பண்ற விஷயங்கள் தான். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ். அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, பே வந்து கொஞ்சம் ஹையராவே இருக்கும். ஏன் அப்டின்னா, அவங்க வந்து இன்னோவேஷனையும், டெக்னிக்கல் நாலேட்ஜையும் வந்து ரொம்பவே வந்து வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள்க்கு பார்த்தோம் அப்டின்னா, Facebookல வந்து ஒரு சர்ச் எழுதுறதும், நீங்க வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ல அந்த கிளையன்ட் வந்து அவ்வளவா அவனுக்கு என்ன தேவையோ அத மட்டும் தான் வைப்பான். ஸோ இதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாதுல்ல. ஸோ அந்த இன்னோவேஷன்றதுக்கு ரொம்ப மதிப்பு குடுப்பாங்க. பேவும் வந்து அதிகமா இருக்கும். பட் இதுல உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்டின்னா, நம்ம இப்போ வந்து ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றோம்னாலே, அந்த ஈஸியா வந்து நம்ம டக்குனு உள்ள போயிட முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு Googleஓ சரி, இல்ல Metaவோ சரி நம்ம Facebook. ஸோ இதுலலாம் நம்ம வந்து உள்ள போணும்னாலே நமக்கு பயங்கரமான நாலேட்ஜ் இருக்கணும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நம்ம பயங்கர டீப் லெவல் ஆஃப் நாலேட்ஜ் இருந்தா மட்டும் தான் நம்ம அந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்குள்ளேயே வந்து போ முடியும். ஸோ நீங்க ஒரு ஃப்ரெஷரா வந்து போறீங்க அப்டின்னா, ப்ராடக்ட் பேஸ்ட்குள்ள உங்களுக்கு அந்த அளவுக்கான நாலேட்ஜ் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்து போலாம். அப்படி இல்ல எனக்கு சர்வீஸ் பேஸ்ட்ல வந்து நெறைய ஓப்பனிங்ஸ் வரும். நம்ம எப்ப வேணா இந்த கம்பெனி இல்லனாலும் அந்த கம்பெனிக்குள்ள போய்க்கலாம் அப்டின்னா, நீங்க சர்வீஸ் பேஸ்ட் போறது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன்.
ஸோ இதெல்லாம் வந்து நான் பெரிய கம்பெனிஸ் பத்தி பேசுறேன். இதே நீங்க வந்து ஸ்டார்ட் அப்ல போனீங்க அப்டின்னா, அதோட இதுவே வேறயா இருக்கும். ஸோ நீங்க அங்க வந்து உங்களுக்கு இதுவா இருக்கும். நான் பெரிய கம்பெனிஸ் மட்டும் தான் பத்தி பேசுறேன். ஸோ ஓகே. 3வதா வந்து என்ன விஷயம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் வேர்சஸ் சர்வீஸ். ஸோ இதோட கெரியர் குரோத் வந்து எப்படி இருக்கும் அப்டின்றத பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸ் பேஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ சர்வீஸ் பேஸ்ட்ல பார்த்தோம் அப்டின்னா, ஸ்டெடியான குரோத் தான் வந்து இருக்கும். ஆனா கொஞ்சம் ஸ்லோவாவும் இருக்கலாம். இதுல வந்து என்ன அப்டின்னா, நம்ம வந்து டெவலப்பர்லேருந்து ப்ராஜெக்ட் மேனேஜரா மாறலாம். இல்ல வந்து அந்த ப்ராஜெக்ட் அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராஜெக்ட் தான். அதே மாரி வந்து பேவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட்டான பே தான் வந்து குடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள்க்கு இப்ப ஏதோ ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்ல இப்ப டிசிஎஸ்லயோ, எஸ்என்எல்லயோ நான் இப்ப அவங்க அப்படி குடுப்பாங்கன்னு சொல்லல. ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். ஸோ இருக்கு அப்படின்னா ஒரு ரூ. 5,000 இன்கிரிமென்ட் போடுவாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் தான். பட் இதே வந்து ப்ராடக்ட் பேஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, ரிஸ்க் வந்து ஹையரா இருக்கும். அந்த ப்ராடக்ட் ஓடுனுச்சுன்னா, அந்த ப்ராடக்ட்டோட ரிவார்ட் வந்து உங்களுக்கு தான். இப்ப இப்ப ஸ்விக்கியோ, ஜொமேட்டோவோ யாராவது ஃபர்ஸ்ட் நெனச்சிருப்பாங்களா? அவங்களோட ப்ராடக்ட்ட வந்து இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணும்போது, யாருமே வந்து அது இது பண்ணி வொர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்ப ஸ்விக்கியும், ஜொமேட்டோவும் இது பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஷேர்ஸே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்கும். அந்த குரோத் பயங்கரமா இருக்க, இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, டெவலப்பர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அதிகமா பே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதுல நம்ம சீனியர் இன்ஜினியராவோ, இல்ல ஆர்க்கிடெக்ட்டாவோ, இல்ல ஏதோ ஒரு இதுல இருந்தோம்னாலே நமக்கு வந்து பயங்கரமான பூம் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து விஷயம். இதுல நீங்க அந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த ரெட்ல இருக்கிறது வந்து சர்வீஸ் பேஸ்டு. இன்னோவேஷன் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பார்த்தோம் அப்டின்னா, நம்ம டிஃபரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல வொர்க் பண்றதுனால மேபி வந்து கொஞ்சம் வந்து அந்த கிராஃப் வந்து ஸ்லைட் ஹையரா இருக்கும். பட் ப்ராடக்ட் பேஸ்ட்ல நம்ம அதே லெவலுக்கான இதுதான் வந்து இருக்கும். மத்த எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்க அப்டின்னா, அந்த காம்பன்சேஷன் பொட்டன்ஷியல். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னாலே ப்ராடக்ட் பேஸ்ட்ல தான் வந்து பயங்கரமா அதே மாரி ஸ்டெபிலிட்டி, ஜாப் ஸ்டெபிலிட்டி அது வந்து ரெசஷன்ல பத்தி பேசும்போது நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. ஸ்டெபிலிட்டி வந்து ஏன் சர்வீஸ் பேஸ்ட்ல வந்து அதிகமா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு. அதே மாரி ஸ்கில் டைவர்சிஃபிகேஷன் அதான் சொன்னேன்ல நானு. இப்ப வேற வேற ப்ராஜெக்ட்ஸ்ல இன்னைக்கு நீங்க வந்து பைத்தான்ல வொர்க் பண்ணலாம். நாளைக்கு நோட்.jsல வொர்க் பண்ற மாரி வரும். ஸோ இந்த சர்வீஸ் பேஸ்ட்ல கிளையன்ட் என்ன கேட்கறானோ அதுக்கேத்த மாரி நீங்க ப்ராஜெக்ட்ட அந்த அந்தந்த லாங்குவேஜ லேர்ன் பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இதுதான் வந்து அந்த கெரியர் குரோத்துக்கான ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து இந்த லேர்னிங் கர்வ் வந்து எப்படி இருக்கும்? அப்படின்ற டவுட் வரலாம்ல. ஸோ இப்போ வந்து லேர்னிங் கர்வ் வந்து எப்படி சொல்றேன் அப்படின்னா, அ இப்போ சர்வீஸ் பேஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தலாம். சர்வீஸ் பேஸ்ட்ல வந்து ஒரு ஜென்டிலான ஒரு கர்வ் தான் இருக்கும். நம்ம இங்க போன இதுலயே பார்த்தோம்னாலே தெரியும். ஒரு ஜென்டிலான கர்வ் தான் இருக்கும். ஏன் அப்டின்னா, நம்ம வந்து கிளையன்ட்ட தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ் பண்ணணும். அந்த டெக் ஸ்டாக் வந்து டிஃபரெண்ட் இன்னைக்கு மெர்ன்ல பண்ணுவீங்க. நாளைக்கு வேற எதுலயாவது ஒரு இதுல பண்ணுவீங்க. ஸோ அதனால வந்து என்ன ஆகும் அப்டின்னா, இன்னோவேஷன்ன்றது கம்மியா போயி, நீங்க அந்த புதுசா எதுவும் பில்ட் பண்ணாம ஆல்ரெடி இருக்கிறதையே வந்து அரைச்சமாவே அரைச்சுட்டு இருக்குதுன்னுவாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து ஓடிட்டே இருக்கும். இப்ப பார்த்தோம் அப்டின்னா, பட் ப்ராடக்ட் பேஸ்ட்ல பார்த்தோம் அப்டின்னா, அப்படி கிடையாது. ஏன் அப்டின்னா, ரொம்பவே ஒரு ஸ்டீப்பான கர்வ் வந்து இருக்கும். எப்படி சொல்றேன் அப்டின்னா, நீங்க வந்து ஒரு காம்ப்ளக்ஸான அல்காரிதம், ஒரு சிஸ்டம் வந்து எப்படி வந்து ஸ்கேல் பண்ணணும். இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் இப்போ ஒரு சர்ச் இன்ஜின் வந்து எழுதியிருக்கலாம். ஸோ 90ஸ்லயோ, 80ஸ்லயோ அத வந்து எழுதியிருக்கலாம். பட் அந்த சர்ச் இன்ஜின் பெர்ஃபார்ம் பண்றது தான் இப்ப 2025ல பெர்ஃபார்ம் பண்ணுதான்னு கேட்டீங்கன்னா, அதான் கிடையாது. அத தாண்டி எவ்வளவோ ஆப்டிமைஸ் பண்ணி, எவ்வளவோ எஃபிஷியன்ட்டா மேக் பண்ணி என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இது. இது வந்து Google மட்டும்ன்றது கிடையாது. இப்ப Amazon AWS எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. பட் இருந்தாலுமே அது இன்னும் ஃபாஸ்ட்டா எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப ஒரு அல்காரிதம் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா இருக்கும். அந்த OFN அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து அந்த எவ்வளோக்கு எவ்வளோ மினிமைஸ் பண்ணி இது பண்ண முடியுமோ அது வந்து இது. இப்போ ஒரு ஃப்ரெஷரா நான் வந்து இருக்கேன் அப்டின்னா, ஒரு ஒரு மினிமலிஸ்டிக்கா ஒரு சாஃப்ட்டான ஸ்டார்ட் வேணும் அப்டின்னா, சர்வீஸ் பேஸ்ட் வந்து கொஞ்சம் தேவலான்னு சொல்லுவேன். பட் ஒரு ஆம்பிஷியஸா இல்ல நான் ஏதாவது வந்து ஒண்ணு பயங்கரமா இன்னோவேட் பண்ணணும். அந்த அந்த இத வந்து நான் எப்படியும் வந்து என்னால அதுக்கு நெறைய கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். நான் நெறைய கத்துக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, நீங்க ப்ராடக்ட் பேஸ் போறது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஸோ இந்த இதுலயுமே பார்த்தோம்னாலே தெரியும். நம்ம 2010 டூ 2024 எடுத்து பார்த்தாலுமே தெரியும். ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் தான் வந்து ஜெனரலா வந்து பெர்ஃபார்ம் வந்து அதிகமா பண்ணியிருக்கு. சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ விட. ஏன் அப்டின்னா, இது வந்து இதோட அந்த மார்க்கெட் கேப் இதெல்லாம் வந்து நீங்க வச்சு பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் தான் வந்து அதிகம். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் பேஸ்ட் அவங்க அதிகமா சம்பாதிக்க, அத வந்து இங்க தான் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து இன்கிரிமென்ட் அது இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து குடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இதுல வந்து இஎஸ்ஓபிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இஎஸ்ஓபிஸ்னா என்னன்னா, எம்ப்ளாயிக்கு வந்து ஸ்டாக்ஸும் வந்து குடுப்பாங்க. கம்பெனிஸ்லேருந்து வந்து நம்ம வந்து இப்போ போனஸ் போடாம கம்பெனியோட ஸ்டாக்ஸ் குடுப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு Zomatoவோட ஸ்டாக்க வந்து ஒரு ரூ. 10க்கு நம்ம வாங்கியிருந்தோம். ரூ. 10க்கு நமக்கு குடுத்துருக்காங்க. டெவலப்பர் குடுத்துருக்காங்க. பட் வெளியில அது மார்க்கெட்டுக்கு லிஸ்ட் ஆகும்போது அது ரூ. 1000க்கு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அது ப்ராஃபிட் தான். ரூ. 10 எங்க இருக்கு? ரூ. 1000 எங்க இருக்கு? ஸோ இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ இஎஸ்ஓபிஸ் பத்தி இன்னுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து இஎஸ்ஓபின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான தனியான வீடியோ வந்து மேக் பண்றேன். ஸோ அடுத்தது வந்து ரெசஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைம். ஏன்னா வந்துட்டு நம்ம நெறைய இதுல வந்து பார்த்திருந்தோம்.
ஸோ ட்விட்டர்ல வந்து நிறைய கட் ஆஃப் பண்றாங்க, லே ஆஃப் பண்றாங்க. ஸோ இதே மாதிரி மெட்டாலையும் வந்து நிறைய லே ஆஃப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து எந்த இடத்துல இருந்தா பெட்டர், சர்வீஸ்ல இருந்தா பெட்டரா இல்ல ப்ராடக்ட் பேஸ்ல இருந்தா பெட்டரா அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சர்வீஸ் பேஸ்டுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ சர்வீஸ் பேஸ்ல என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து ஸ்டேபிளா தாங்க இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு ரெசெஷன் டைம்ல கொஞ்சம் ஸ்டேபிளா தான் இருக்கும். ஏன்னா கிளையண்ட் வந்து பட்ஜெட்ட வந்து கட் பண்ணாலும், மல்டிபிள் கான்ட்ராக்ட்ஸ் வச்சிருப்பாங்க இவங்க. இந்த ஒரு கிளையண்ட்ட மட்டுமே நம்பி வந்து இருக்க மாட்டாங்க. நெறைய கிளையண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ இப்ப இந்த கிளையண்ட் வந்து போயிட்டான் அப்படின்னா, அவங்க வேற கிளையண்ட்டுக்கு வேற வேற என்னென்னலாம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு டிசிஎஸ்ல எடுத்துப்போம் ஒரு எக்ஸாம்பிள்க்கு. இப்ப அவங்க வந்து பேங்க்குக்கு குடுக்குறாங்க, ஹெல்த் கேர்க்கு குடுக்குறாங்க, இல்ல வேற ஏதாவது ரீட்டெயில் குடுக்குறாங்க. ஏதோ சம்திங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பேங்க் வந்து எங்களால வந்து பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு பேங்க்க நம்பி மட்டுமே இல்ல. ஸோ ஹெல்த் கேர் இருக்கு, ரீட்டெயில் இருக்கு. ஸோ இந்த மாரி இருக்கனால லே ஆஃப் வந்து கொஞ்சம் வந்து கம்மியா வந்து நடக்கும். ஸோ வந்து அந்த மாரி இடத்துல லே ஆஃப் டைம்ல ரெசெஷன்ல வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுன்னா சர்வீஸ் பேஸ் தான். இதே ப்ராடக்ட் பேஸ்டு போனோம் அப்டின்னா பயங்கரமான ரிஸ்க் இருக்கும். ஏன் அப்டின்னா, இப்போ ஒரு ஒரு ஃபீச்சர் வந்து இது பண்றாங்க, ரெடி பண்றாங்க. அது அந்த அளவுக்கு ஓடல அப்டின்னா, கண்டிப்பா அது வந்து ஃப்ளாப்பா தான் ஆகும். ஸோ ஃப்ளாப் ஆச்சு அப்டின்னா, அது வந்து நெறைய பேர வந்து கட் ஆஃப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு குடுக்குற சம்பளத்த வந்து நம்ம இந்த மாரி இந்த மாரி பண்ணணும் அப்டின்றதுனால, அந்த சம்பளத்த கட் பண்ணணும்ங்கிறதுனால அவங்களலாம் வந்து நெறைய லே ஆஃப் நடக்கும். இப்ப நம்ம ரீசென்ட்டா பார்த்திருந்தோம் மெட்டால, ட்விட்டர்லலாம் பயங்கரமான லே ஆஃப் நடந்துச்சு. ஸோ இந்த மாரி வந்து நடக்கும். ஸோ நம்ம ஜாப் செக்யூரிட்டி அப்டின்னு சொல்லி பார்த்தோம் அப்டின்னா, கொஞ்சம் சர்வீஸ் பேஸ்ல வந்து கொஞ்சம் வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஆனாலுமே வந்துட்டு நீங்க எப்பவுமே உங்களோட ஸ்கில் தான் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ப்ராடக்ட் பேஸ்ல இருந்தாலும் சரி, சர்வீஸ் பேஸ்ல இருந்தாலும் சரி, நீங்க அந்த லே ஆஃப் ஸ்டேஜ்க்கு போக்கூடாது அப்டின்னா, நீங்க உங்களோட ஸ்கில்ல பயங்கரமா வச்சிருந்தீங்கன்னா, அவங்க திங்க் பண்ணுவாங்க உங்கள பத்தி. இவன நம்ம லே ஆஃப் பண்ணி விட்டுட்டோம் அப்டின்னா, நமக்கு தான் லாஸ் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அத திங்க் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்துட்டு உங்க ஸ்கில்ல வந்து பயங்கரமா வச்சுக்கிறது தான் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு இதுவா சொல்லுவேன். ஏன்னா நம்ம ரெசெஷன், கிசெஷன் எந்த எந்த டைம் பீரியட்லயா இருந்தாலும் சரி, நம்ம ஸ்கில் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா, யாரா இருந்தாலும் இப்ப அவன் லே ஆஃபே பண்ணாலும் நம்ம நெக்ஸ்ட் கம்பெனிக்கு வேற லெவல்ல போயிட்டே இருக்கலாம். ஸோ ஸ்கில்ல மட்டும் பயங்கரமா வச்சுட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டவுட் வரலாம். இப்ப நான் வந்து ஃப்ரெஷரா இருக்கேன். இல்ல இப்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கேன். ஸோ இப்ப நான் வந்து எந்த கம்பெனிஸ்குள்ள வந்து போலாம்? இப்ப ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்டின்னா, சர்வீஸ் பேஸ்டு தான் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஏன் அப்டின்னா, நெறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும். காம்படிஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே மாரி இப்ப சில இடத்துலலாம் பார்த்தோம் அப்டின்னா, ட்ரெய்னிங் புரோகிராம்ஸ்லாம் குடுக்குறாங்க. இன்ஃபோசிஸே வந்து கேம்பஸ் ஐஎஸ் அப்டின்னு சொல்லிட்டு அந்த மாரி வந்து பண்றாங்க. Zohoலயுமே வந்து Zoho ஸ்கூல்ஸ் வச்சு அப்டியே உள்ள எடுத்துக்கிறாங்க Zohoக்குள்ள. ஸோ இதனால என்ன ஆகும்? பட் Zoho வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. பட் இருந்தாலும் சொல்றேன். ஸோ இந்த மாரி விஷயங்கள் வந்து என்ன இருக்கும் அப்டின்னா, ஒரு ஒரு ஸ்டார்ட்க்கு வந்து நீங்க உள்ள வரதுக்கு வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஈஸியான இதுவா இருக்கும். பட் இதே வந்து ப்ராடக்ட் பேஸ்ல பார்த்தோம் அப்டின்னா, ஒரு கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா, நமக்கு வந்து இதுவா வந்து கேட்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஃப்ரெஷரா நீங்க போறீங்க, ஸ்கில்ஸ் வந்து நெறைய டிமாண்ட் பண்ணுவாங்க ப்ராடக்ட் பேஸ்ல. ஒரு ஃப்ரெஷரா போறீங்கன்னா, சர்வீஸ் பேஸ்ல வந்து நெறைய ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டா பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் தான் வந்து பயங்கரமா வந்து குடுக்க போகுது. ஏன் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு பயங்கரமான நாலேட்ஜ் நம்மளோட ஓவர் ஆஃப் பீரியட் ஆஃப் டைம்ஸ்ல வந்து டெவலப் பண்ணிட்டே வந்தோம் அப்டின்னா, நம்ம ஃபேங் இன்டர்வியூஸ்லாம் போறது வந்து பயங்கர நம்ம அச்சீவ் பண்ணிரலாம். ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் பேவும் இருக்கும். பட் இது வந்து நம்ம ஊர்ல நெறைய விஷயம் நெறைய நேரத்துல நானே பார்த்துருக்கேன். என்னன்னா, இப்ப Facebookல ஒர்க் பண்றான், Amazonல ஒர்க் பண்றான். அதுவே ஒரு பிரஸ்டீஜா வந்து நமக்கு வந்து இதுவா இருக்கும். ஸோ இதெல்லாமுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீங்க அப்படின்னா வந்து இதுதான். பட் இந்த இடத்துலயுமே நான் வந்து சொல்ற விஷயம் ஒண்ணு தான். நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் சரி, நீங்க வந்துட்டு பயங்கரமான ஸ்கில் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க எங்க வேணா, எப்ப வேணா, எத வேணா அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ லாஸ்ட்டா வந்து கன்க்ளூஷன்க்கு வருவோம். என்ன இது வந்து என்ன இப்ப நம்ம வந்து சர்வீஸ் பேஸ் போலாமா? இல்ல ப்ராடக்ட் பேஸ் போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேபிளான இது வேணும், ரெசெஷன் டைம்லயும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சர்வீஸ் பேஸ் போறது வந்து பெட்டரான ஆப்ஷனு. ப்ராடக்ட் பேஸ்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் வந்து இன்னோவேட் வந்து நெறைய பண்ணணும். லாங் டெர்ம் கெயின்ஸ் வந்து எனக்கு நெறைய இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ப்ராடக்ட் பேஸ் போறது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சர்வீஸ் பேஸ்னா என்ன? ப்ராடக்ட் பேஸ்னா என்ன? ரெசெஷன் டைம்ல எப்படி இருக்கணும்? எல்லாத்த பத்தியுமே நம்ம வந்து டீட்டெயில்டா வந்து பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல வேற ஏதாச்சும் சொல்லணும்னாலோ, இல்ல இத பத்தி இன்னும் வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னாலோ, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலோ, அத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து அத கண்டிப்பா பார்த்து ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ.